ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மேரி பிஸ்கெட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஹோல் வீட் குக்கீஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக வீட் ஃப்ளாரில் தான் பண்ண போகிறோம். ஸோ இது மேரி பிஸ்கெட், டைஜஸ்டிவ் பிஸ்கெட் இல்லைனா வந்து ஹோல் வீட் ஃப்ளார் குக்கீஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குக்கி ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 160 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் மினிமம் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 100 கிராம் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சருக்கே எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்குவீஸியாக இருந்தாலும் ஓகே. இல்லை வந்து நம்ம சாஃப்ட் பட்டராக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப ஸ்குவீஸி ஆகிட்டா ஓகே. இல்லை ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஓவனில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். ஓகேங்களா? பட் ஃபுல்லாக மெல்ட் பண்ணக்கூடாது. ஓகே. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது. அதனால் இது க்ரீம் வர வரைக்கும் நான் பீட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் தான், கொஞ்சம் க்ரீமி ஆகிடும். இப்போது 100 கிராம் பட்டருக்கு நான் வந்து 1/4 கப் வந்து கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேஸ்டர் சுகர் இல்லைன்றவங்க வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் சுகர்லேயே நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபைன் கேஸ்டர் சுகர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நல்லா பேல் எல்லோ வரா மாதிரி பேல் கலர் மாறுற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், சால்ட் பிஞ்ச். நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்தால் அது சால்ட் வேண்டாம். கோதுமை மாவு வந்து 180 கிராம், ஹனி 1 டேபிள் ஸ்பூன். ஹனி யூஸ் பண்ணலாம், இல்லை மேப்பிள் சிரப் சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் நமக்கு குக்கீஸ்க்கு கோல்டன் கலர் கொடுக்கும். அண்ட் தென் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மில்க்கு. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே குக்கீஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு மில்க்கு தான். ஸோ மில்க் நமக்கு இவ்வளோதான்றது நமக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்காக கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா, கொஞ்சம் அந்த பட்டர் வந்து நல்லா வந்து நமக்கு மாவோடு மிக்ஸ் ஆகி ஒரு க்ரம்பிள் டெக்ஸ்சர் வரணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நீட் பண்ணும்போது ஒன்று கிச்சன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து சிலிக்கான் மேட் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ சிலிக்கான் மேட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லாயிருக்கு. ஆனாலும் என்னோடய டோ வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி தான், மில்க் வந்து இவ்வளோ தான் வேணும், அவ்வளோதான் வேணும்லாம் கிடையாது. ஓகேங்களா? எப்போவுமே நீங்கள் ஒரு குக்கீ செய்கிறீங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒன்று பைண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இது மைதா மாவு அளவுக்கு அப்படியே நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டியோட வருமானம் வராது. ஓகேங்களா? ஹோல் வீட் ஃப்ளாரில் க்ளூட்டன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லைட் கிராக்ஸ்லாம் வரதான் செய்யும். அது திரட்டும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நீட் பண்ணிட்டோங்க. நீட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நான் பெரிய சைஸாக அந்த மேரி பிஸ்கெட் சைஸே கட் பண்ணுறதுனால இதை வந்து நான் 2 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறேன். ஸோ ஒரு தடவை ஒரு ட்ரே வச்சு பண்ணலாம். ஒரே ஓவனில் 2 ட்ரே வச்சு பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, திரட்டுங்கணும். திரட்டுறதுக்கு வந்து நீங்கள் ரோலிங் பின் யூஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி ரோலரு இல்லை இந்த மாதிரி வந்து ஃபாண்டன்ட் ரோலிங் பின் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த இம்ப்ரெஷன் ரொம்ப வராது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாமல் இப்படி டைரெக்டாக பண்ணுறதா இருந்தால் உங்களோட ரோலிங் பின்னில் வந்து நல்லா மாவு தடவிட்டு ரோல் பண்ணுங்கள். இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே வச்சுட்டு ரோல் பண்ணுங்கள். ஸோ சேஃபர் சைடு வந்து எப்போவுமே நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே வச்சுக்கிறது நல்லது. நல்லா ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி குக்கியோட திக்னஸ் எப்போவுமே ஒரு 3 mm to 4 mm வச்சுக்கோங்க. ஏன்னா குக்கி வந்து ரொம்ப மெலிசாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் ஆகி வந்தோடனே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஹார்டாக வந்து இருக்கும் குக்கீஸு. ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டான ஒரு இது இருக்கணும், திக்னஸ் இருந்தால் தான் வந்து குக்கீஸ் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் குக்கி கட்டர்லாம் இருக்கும், சைஸ் வரையா நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போது இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். அதேமாதிரி இது மேரி பிஸ்கெட்றதுனால தான் நான் ரவுண்ட் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் அதனோட ரிசம்பிளிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் உங்களுக்கு வேணாம் வேறு ஷேப் பண்ணிக்கலாம்னா தாராளமாக பண்ணலாம். இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து குக்கி ட்ரேயில் அடுக்கிக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே ஸ்பேட்ச்லாம் விட்டு எடுங்க. கையில் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த டோ. கையில் எடுத்திங்கன்னா கட்டாகி விழுந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நான் குக்கி ட்ரேயில் அடுக்கிட்டு காட்டுறேன். ஸோ இப்போது இதில் நான் அடிக்கிட்டேன். நான் 2ஆக பிரித்தேன் இல்லையா, அதில் ஒரு டோவில் இருக்க குக்கீஸ் தான் இது.
ஸோ இது கூட வந்து இந்த மாதிரி மேரி அப்படின்ற ஸ்டாம்ப் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா, சென்டரில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஓவன் நான் சொன்ன மாதிரி ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 160°C பேக் மோடில் மினிமம் 10 மினிட்ஸ் ஆகுது ப்ரீஹீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, பட் மினிமம் 10 மினிட்ஸ் கம்பல்சரி ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாம்ப் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆல்ஃபபெட் வச்ச ஸ்டாம்ப் கிடைக்குது, ஆன்லைன்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ சென்டரில் நான் அந்த மேரி அப்படின்ற அந்த இது வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஸ்குயர் இருக்கும் இல்லையா, நம்மளது உடன் ஸ்குயரு, இதை வச்சு இது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு குட்டி குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கீழே வரைக்கும் போடணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போடும்போது இன்னும் குக்கீஸ் வந்து உள்ள அந்த இதை பட்டு உள்ளவெல்லாம் வந்து நல்லா பேக் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கும் நான் போட்டுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. இதை வந்து நான் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய மேரி பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே பிஸ்கெட் எடுத்த உடனே சாஃப்டாக இருக்கும், அதனால் டச் பண்ணிவிட்டு சாஃப்டாக இருக்குன்னு திரும்ப வைக்காதீங்க. கீழெல்லாம் ப்ரௌனிஷாக ஆயிடுச்சுனாலே நம்மளோட குக்கி பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம், இந்த கார்னர் எல்லாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சே எடுத்து உங்கள் கூலிங் ரேக்கில் மாற்றிக்கோங்க. கை வச்சு எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் உடஞ்சிரும், ரெண்டாவது சூடாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நான் பேக் பண்ணிவிட்டு கூல் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம மொத்தம் மேரி பிஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதை இப்போ நான் பிளேட்டரில் மாற்றிக்கிறேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, அண்ட் அமோனியா கிடையாது, பேக்கரி பட்டர் யூஸ் பண்ணல. ஸோ ஒரு ஹெல்த்தியான வெர்ஷன் தான், சுகரை மட்டும் விட்டுட்டு பார்த்தா. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.